டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 62. என்னை சிக்க வைத்து விட்டார்கள். லீ என்ற லிங்டன் அமைதியாக இருக்க முயற்சித்தார். என்னால் யாரையும் கொல்ல முடியாது என்று உங்களுக்கு தெரியும். டீப்பிங்கின் குரல் சாந்தமாகவில்லை. உன்னை தொலைக்காட்சியில் காட்டுகிறார்கள். ராபர்ட், காவல்துறையினர் உன்னை தேடுவது உனக்கு தெரியும் தானே? ஆமாம். அப்படியென்றால் நீ என்னுடைய நம்பிக்கையை குலைத்து விட்டாய். இங்கே வந்ததன் மூலம் என்னை ஆபத்திற்கு உட்படுத்தி புனித கோப்பையை பற்றி குழப்பமான விஷயங்களை பேசுவதன் மூலம் என்னுடைய வீட்டில் ஒளிந்து கொள்ளலாம் என்றுதான் இங்கே வந்தாயோ என்று கவலைப்படுகிறேன். நான் யாரையும் கொல்லவில்லை. ஜாக்வஸ் ஜூனியர் இறந்துவிட்டார். அந்த கொலையை நீதான் செய்தாய் என்கிறது காவல்துறை. டீப்பிங்கின் தோற்றத்தில் சோகம் சூழ்ந்தது. கலைகளுக்கு அவர் எப்படிப்பட்ட பங்களிப்பார் தெரியுமா? சார் என்றபடி அங்கே வந்த வேலையால் கைகளை கட்டியபடி டீப்பிங்கின் படிப்பறை வாசலில் அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவர்களுக்கு வெளியே போக வழிகாட்டட்டுமா? நானே செய்கிறேன். படிப்பறையின் ஊடாக நடந்து சென்ற டீப்பிங் அகன்றிருந்த கண்ணாடி கதவுகளை திறந்து பக்கவாட்டு பாதைக்கு அவர்களுக்கு வழிகாட்டினார். உங்கள் காரை எடுத்துக்கொண்டு கிளம்புங்கள். சோஃபியா மட்டும் நகரவில்லை. கிளாப்டி வால்ட் பற்றி தகவல் எங்களிடம் உள்ளது. அதுதான் சிலுவை மடத்தின் கற்சாவை. சில வினாடிகளுக்கு அவளையே உற்று நோக்கி டீப்பிங் கிண்டலாக கூறினார். அவசரப்பட்டு செய்யும் தந்திரம். அது எந்த அளவுக்கு எனக்கு தேவை என்பது ராபர்ட்டுக்கு தெரியும். அவள் உண்மையை தான் சொல்கிறாள் என்றார் லிங்டன். அதனால்தான் இன்றிரவு உங்களை தேடி வந்திருக்கிறோம், கற்சாவியை பற்றி பேச. அந்த வேலையால் இப்போது குறுக்கே வந்தான். போய்விடுங்கள், இல்லையென்றால் நான் காவல் அதிகாரிகளை அழைக்க வேண்டி வரும் என்று கிசுகிசுத்த லிங்டன். அது எங்கே இருக்குதென்று எங்களுக்கு தெரியும் என்றார். டீப்பிங் சமநிலை சற்று குலைவதை போல் இருந்தது. ரேமி இப்போது அந்த அறைக்கு விரைப்பாக நடந்து வந்தான். போய்விடுங்கள், இல்லையென்றால் நான் கட்டாயமாக. ரேமி என்றபடி தன்னுடைய வேலையாளை நோக்கி சட்டென்று திரும்பிய டீப்பிங், கொஞ்ச நேரம் எங்களை தனியாக விடு என்றார். அந்த வேலையாளின் முகம் கோணியது. சார், நான் இப்படித்தான் செய்தாக வேண்டும். இவர்களெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்றபடி அறையின் வாசலுக்கு கையாட்டினார் டீப்பிங். ஒரு கணம் உறைந்து அமைதிக்கு பின்னர் அடப்பட்ட நாயைப் போல ரேமி வெளியேறினான். திறந்திருந்த கதவுகளின் வழியாக வந்த குளிர்ச்சியான இரவு நேர தென்றல் காற்றில் டீப்பிங் சோஃபியாவையும் லிங்டனையும் நோக்கியபடி திரும்பினார். அவருடைய தோற்றம் இன்னமும் சந்தேகப்படுவோரை போலவே இருந்தது. இது நல்ல விஷயம்தான். அந்த கற்சாவியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? டீப்பிங்கின் படிப்பறைக்கு வெளியில் கண்ணாடி கதவுகளையே வெறித்து பார்த்தபடி சிலாஸ் தன்னுடைய பிஸ்டலை பிடித்திருந்தான். சில கணங்களுக்கு முன்பாகத்தான் அவன் அந்த மாளிகையை சுற்றி பார்த்து லிங்டனும் அந்த பெண்ணும் அங்கே இருப்பதை கண்டான். அவன் அதற்குள் நுழைவதற்கு முன்பாகவே உடலுதவி பாகங்களுடன் அங்கே நுழைந்த ஒரு மனிதன் லிங்டனை நோக்கி கத்தியதையும் தன்னுடைய விருந்தினர்களை வெளியே சொல்லும்படி கத்தியதையும் அவன் கண்டான். பிறகு அந்த பெண் கற்சாவியை பற்றி கூறினாள். அதன் பின்னர் எல்லாமே மாறிவிட்டது. சத்தங்கள் கிசுகிசுப்புகளாக மாறின. மனநிலைகள் அமைதியாயின. கண்ணாடி கதவுகள் விரைந்து மூடப்பட்டன. இப்பொழுது நிழற்கூட்டத்தில் அவன் கலந்துவிட்டாலும் சிலாஸ் அந்த கண்ணாடி கதவின் வழியாக உற்று நோக்கியபடியே இருந்தான். கற்சாவி மாளிகைக்கு உள்ளேதான் எங்கேயோ இருக்கிறது. சிலாஸால் அதை உணர முடிந்தது. நிழல்களினுடைய பதுங்கி இருந்ததில் அவனால் கண்ணாடி கதவுக்கு அருகாமையில் வர முடிந்தது. அங்கே என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தான். அவனால் அவர்களுக்கு 5 நிமிடங்கள் தான் தர முடிந்தது. அவர்கள் அந்த கற்சாவியை எங்கே வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திவிட்டால் உள்ளே நுழைந்து அவர்களை கட்டாயப்படுத்தி கேட்க வேண்டும் என்றுதான் சிலாஸ் நினைத்திருந்தான். படிப்பறைக்கு உள்ளே லிங்டனால் தன்னுடைய விருந்தாளிகளின் குழப்பத்தை உணர முடிந்தது. கிராண்ட் மாஸ்டர் என்று தேம்பிய டீப்பிங் சோஃபியாவை பார்த்தபடி, ஜாக்வஸ் ஜூனியர் என்றார். தன்னுடைய கண்களின் அதிர்ச்சி துணிக்க சோஃபியா அதற்கு தலையசைத்தாள்.
ஆனால் அது உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லையே. ஜாக்வஸ் ஜூனியர் தான் என்னுடைய தாத்தா. தன்னுடைய உடலுதவி உபகரணங்களுடன் பின்னுக்கு நகர்ந்த டீப்பிங் தலையசைத்தபடி இருந்த லென்டனை ஒரு பார்வை பார்த்தார். டீப்பிங் இப்பொழுது சோஃபியாவை நோக்கி திரும்பினார். மிஸ் நெவ்யூ, எனக்கு வார்த்தையே வரவில்லை. இது மட்டும் உண்மை என்றால் உன்னுடைய இழப்புக்காக உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். அதை நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ஆராய்ச்சிக்காக சிலுவை மடத்துடன் சம்பந்தப்பட்ட சிறந்த உறுப்பினர்கள் என்று பாரிஸில் உள்ள சிலரை நான் பட்டியல் போட்டு வைத்திருந்தேன். மற்ற பிறருடன் சேர்ந்து ஜாக்வஸ் ஜூனியரும் அவர்களில் ஒருவராக இருந்தார். ஆனால் கிராண்ட் மாஸ்டர் என்ற நீங்கள் சொல்கிறீர்களே, அது மிகுந்த ஆழமான விஷயமாக இருக்கிறதே. சில நொடிகளுக்கு அமைதியாக இருந்த டீப்பிங் பின்னர் தலையை குலுக்கிக் கொண்டார். ஆனால் இப்போது எனக்கு பிடிபடவே இல்லை. உன்னுடைய தாத்தா சிலுவை மடத்தின் கிராண்ட் மாஸ்டராக இருந்தும் கற்சாவியை அவரே உருவாக்கியிருக்கும் பட்சத்தில் அதை எப்படி கண்டுபிடிப்பதென்று உனக்கு சொல்லவே இல்லையா? அந்த தகவலை சொல்லும்போது திரு ஜூனியர் இறந்து கொண்டிருந்தார். அவருக்கு மிக குறைவான வாய்ப்புகளே இருந்தன என்றான் லெங்டன். அவருக்கு வாய்ப்புகள் தேவையில்லை என்று வாதிட்டார் டீப்பிங். அந்த ரகசியத்தை பற்றி தெரிந்து மேலும் 3 செனேசாக்ஸ் இருக்கிறார்கள். அவர்களுடைய அமைப்பில் இருந்து அற்புதமே அதுதான். அதில் ஒருவர் கிராண்ட் மாஸ்டர் ஆகலாம் என்பதுடன் ஒரு புதிய செனேசாக்ஸை நியமித்து கற்சாவியை பற்றிய ரகசியத்தை அவரிடமும் பகிர்ந்து கொண்டிருக்கலாம். ஒளிபரப்பட்ட செய்தியை நீங்கள் முழுமையாக பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் என்றாள் சோஃபியா. என் தாத்தாவுக்கும் மேலாக அந்த 3 முக்கிய பாரிஸ்களும் இன்று காலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லா கொலைகளும் ஒரே விதத்தில் நடந்திருக்கின்றன. எல்லா கொலைகளிலும் அவர்கள் விசாரிக்கப்பட்டிருப்பதை போன்ற தோற்றம் இருக்கிறது. டீப்பிங்கின் தாடை தளர்ந்தது. அவர்கள் எல்லாருமே செனேசாக்ஸ் என்றார் லெங்டன். ஆனால் எப்படி இது சாத்தியம்? சியான் துறவு மடத்தின் 4 பிரதான உறுப்பினர்களையும் ஒரு கொலைகாரனால் எப்படி அடையாளம் கண்டிருக்க முடியும்? என்னை பார், நான் அவர்களை பற்றி பல காலமாக ஆராய்ச்சி செய்து வருகிறேன். என்னால் ஒரு சிலுவை மட உறுப்பினரை கூட அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் கிராண்ட் மாஸ்டரையும் மற்றும் உள்ள 3 செனசாக்ஸுகளையும் கண்டுபிடித்து ஒரே நாளில் அவர்களை கொன்றுவிட முடியும் என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அந்த தகவலை ஒரே நாளில் திட்டம் இட்டு செய்ய முடியுமா என்ன என்றாள் சோஃபியா. இது நன்கு திட்டமிடும் தலையெடுப்பவன் செய்தது போல் தோன்றுகிறது. இது திட்டமிட்டு கிரிமினல் சிண்டிகேட்களை எதிர்த்து போராடும் உத்தி. டிசிபிஜே ஒரு குழுவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் பல மாதங்களுக்கு அந்த குழுவை அமைதியாக கவனித்து முக்கிய உறுப்பினர்களை அடையாளம் காணுவார்கள். அதன் பின்னர் களத்தில் இறங்கி அவர்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் தீர்த்து கட்டுவார்கள். தலையெடுப்பு தலைமை யாரும் இல்லாமல் அந்த குழு பெருங்குழப்பத்திற்கு ஆளாகி மற்ற தகவல்களை சொல்லிவிடுவார்கள். யாரோ ஒருவர் சிலுவை மடத்தை பொறுமையாக அவதானித்து பிரதான உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் கற்சாவி இருக்கும் இடத்தை சொல்லிவிடுவார்கள் என்ற நம்பியே பிறகே அவர்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்க வேண்டும். டீப்பிங்கிற்கு இப்பொழுது சமரசம் ஏற்படவில்லை. ஆனால் சகோதரர்கள் பேச மாட்டார்களே. மரண வாயிலில் இருந்தாலும் இரகசியத்தை காப்பாற்றுவது என்று அவர்கள் சத்திய பிரமாணம் செய்தவர்கள். சரியாக சொன்னீர்கள் என்றார் லெங்டன். அதாவது அவர்கள் உண்மையை வெளியே சொல்லவில்லை என்றாலும் கொல்லப்படுவார்கள். டீப்பிங் விசும்பினார். பின்னர் கற்சாவியின் இடம் என்றென்றைக்கும் யாருக்குமே தெரியாமல் போய்விடும் இல்லையா? அத்துடன் புனித கோப்பையின் இடமும் தெரியாமல் போய்விடும் என்றார் லெங்டன். லெங்டனின் வார்த்தைகளால் டீப்பிங்கின் உடல் நடுங்கியது. பிறகு வெகு நேரம் நிற்க வேண்டியிருந்தபடியால் ஒரு நாற்காலியில் அமர்ந்து ஜன்னல் வழியாக உற்று பார்க்க தொடங்கினார் டீப்பிங். சோஃபியா நடந்தபடி இருந்தாள். அவளுடைய குரல் மென்மையடைந்திருந்தது.
என்னுடைய தாத்தாவின் சிக்கலான சூழ்நிலையை பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளும்போது சகோதரர்களிடமிருந்து மற்ற வெளியால் யாருக்கோ அவர் அந்த இரகசியத்தை கடத்தும் அவசரத்தில் இருந்திருக்கிறார் என்ற சாத்தியம் தெரிகிறது. தான் நம்பியோ யாரோ ஒருவரை பற்றி அவர் நினைத்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தில் ஒருவர் டீப்பிங் வெளிரி போனார். ஆனால் யாரோ ஒருவரால் இத்தகைய தாக்குதலை நடத்த முடிந்திருக்கிறது. அவர் உடன்பிறப்பு சகோதரர்களை பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சற்று நேரம் இடைவெளி விட்டு அவரிடம் ஒரு புதிய பயம் வெளிப்பட்டது. அது ஒரே ஒரு சக்தியாகத்தான் இருக்க முடியும். இந்த வகையான ஊடுருவல் சிலுவை மடத்தின் மிக பழமையான எதிரி ஒருவரிடம் இருந்துதான் வர முடியும். லெங்டன் சட்டென்று திரும்பினார். அது தேவாலயம்தான். வேறு யார்? ரோம் தானே இந்த புனித கோப்பையை பல காலமாக தேடிக்கொண்டிருக்கிறது. சோஃபியாவுக்கு இப்போதும் சந்தேகம்தான். தேவாலயம்தான் என்னுடைய தாத்தாவை கொன்றிருக்கும் என்று நம்புகிறீர்களா? டா வின்சி கோட்